லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 295 ரூபாய் 11% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பி கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 758 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 884 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 942 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 49 தினார் 10 ஃபில்ஸ். தங்க விலையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கம்மியாகிட்டே வருது, பார்க்கலாம். ஆனால் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரி நிலைமைன்னு சொல்ல முடியலை. கடந்த நாட்களை விட கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ரமதான் முபாரக் கிஃப்ட் கிடைக்கலாம். குழந்தை இறந்தது, பணிப்பெண்களே கவனம். நாட்டுக்கு போய் சேரணும் தானே உசுரோட, கவனமாக இருங்க. அதிரடியான சோதனைகள் ஆரம்பம். திடீரென விலை அதிகரிக்கும் ஆட்டிறைச்சிகள், உயிராடுகள். நேரங்களில் மாற்றம். இரவு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு சேவை இருக்குது பல இடங்கள்லையும். சபா பரம்பரையின் சந்திப்பு. அட பாவிகளா, கிட்டத்தட்ட 6 மனைவி 18 குழந்தைகள் 226 பேர் ஃபேக் ஐடியா. குவைத்துறை உள்துறை அமைச்சரின் அதிரடியான பல சட்டத்திட்டங்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்தில் பல பொருட்களுக்கு விலை ஏறிக்கிட்டே வருது. அதில் குறிப்பாக நோன்பு மாதம் என்றதால் உயிர் ஆடுகளுக்கு விலை இன்னும் அதிகரித்திருக்கின்றது. எஜிப்தியன் பார்மசிஸ்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தயவு செய்து எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல், டாக்டருடைய அனுமதி இல்லாமல் மருந்துகளை விற்பனை செய்யாதீங்க. அப்படி செஞ்சு பிடிபட்டீங்க, ஜெயில் தண்டனை நிச்சயம். குவைத்துடைய ரேஷன் பொருட்கள் செயல்பாட்டு நேரங்களை நிர்ணயித்துள்ளது. வெள்ளிக்கிழமை தவிர தினமும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 8 மணி வரை மற்றும் இரவு 8 மணி முதல் இரவு 11 மணி வரைக்கும். அதே போல் உள்துறை அமைச்சகத்தின் சேவை காரியாலயங்களுடைய நேர மாற்றங்களை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நேஷனாலிட்டி ஐடென்டிட்டி சென்டர்ஸ் 10 மணியிலிருந்து இரவு 11:30 மணி வரைக்கும். அதே போல் லைசன்ஸ் வயலேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிரைவிங் டெஸ்ட் பார்த்திங்கன்னா காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் இருக்கும். டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் தஃப்தர் செய்ய போகிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சேவை நேரங்களில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகமும் நேரங்களை கண்காணிச்சுக்கோங்க. தொடர்ந்தும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டின் எச்சரிக்கை. ஜாபர் அலி பகுதிகளில் 3 வயது குழந்தை லிஃப்ட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எலிவேட்டருக்குள்ளேயே
இருந்த சம்பவம். அதிகாரிகள் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. மூச்சு திணறல் காரணமாக இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. குழந்தைகளை பராமரிக்கும் சகோதரிகளே, தயவு செய்து கவனம். ஒருவேளை லிஃப்டுடைய சுவிட்ச் அவங்களுக்கு எட்டாமல் போகலாம். கடைசியில் லிஃப்ட் கதவு திறக்காமல் உள்ளுக்குள்ளேயே மூச்சு திணறலாம். அதனால் உயிரோட போகணும் இல்லையா நாட்டுக்கு, கவனம். مبارك عليكم الشهر وتقبل الله طاعتكم. لتجنب حوادث عبث الأطفال داخل المنزل نحرص على عدم ترك الأطفال بمفردهم لضمان عدم عبثهم بالمصادر الكهربائية والحرارية والغاز. منع الأطفال من التواجد في الغرف لوحدهم حتى لا يتم العبث في قفل الباب مما قد يؤدي إلى احتجازهم داخل الغرفة. منع الأطفال من استخدام المصعد لوحدهم. إذا كان هناك مسبح داخل المنزل يجب مراقبة الأطفال عند السباحة وعدم تركهم بمفردهم. عدم السماح للأطفال بدخول المطبخ واستخدام الأجهزة الكهربائية. سلامتكم مسؤوليتنا. போதைப் பொருள் மற்றும் குற்றச் செயல்களை அதிரடியாக கண்காணித்து அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க சமீபத்திய தொடர் சோதனைகள் இன்னும் வலுவாக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதிகமான சோதனைகள் வரலாம், கவனமாக இருங்க. அதே போல் கோய்த்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகள் மற்றும் அகற்றும் பணிகளை தொடர்ந்துமே முன்னெடுத்து வராங்க. குறிப்பாக கூடாரங்கள் அதே போல் சட்டவிரோத டெண்டுகள் எல்லாமே உடனடியாக அகற்றப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பெதூனுக்கு குவைத்தை விட்டால் வேறு நாடே இல்லை. வெளியில் அனுப்புகிறதா இருந்தாலும் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். உள்துறை அமைச்சருடைய அதிரடியான பேச்சு. அதில் முக்கியமான இன்னொரு தகவல், 6 மனைவிகள் 18 மகன்கள் கிட்டத்தட்ட 226 போலி குவைத் நாட்டினராக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. DNA பரிசோதனையில் அதிர்ச்சி. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அதிரடியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறாரு. குடியுரிமைகளை யார் யாரெல்லாம் மீறி செயல்படுறாங்களோ, குவைத்திகளாக இருந்தவங்க குவைத்தி இல்லாமல் நாடு கடத்தப்பட போகிறாங்க. இதோ துப்புரவு தொழிலாளருக்கு திடீரென அடித்த ஜாக்பாட். இதை மாதிரி உங்களுக்கும் சான்சஸ் வரலாம், தயாராக இருங்க. வீடியோஸ் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மன்னருடைய அமீரி திவான் சந்திப்பு நேற்றைய தினமும் சிறப்பாக நடந்து முடிகின்றது بيان بالاس. رمضان مبارك. الحمد لله. السلام عليكم. والسلام عليكم السلام. ما شاء الله انت كم سنه داخل الكويت؟ داخل الكويت بابا 20 سنة. مسلم انت؟ الحمد لله. الحمد لله. شنو اسم؟ محمد ناجم الدين. الحمد لله. محمد ناجم الدين. انت الحين روح معانا وذمي. انا يشتري حق انت اكل رمضان كله. ديرة الخير بكويت العطاء، عسى الله ان شاء الله يحفظنا وبالتعاون مع جمعية الحكمة. اليوم راح نشتري حق محمد نجم الدين، نروح معاه وناخذنا من الجمعية ماسة رمضان. جيت يا رمضان ما أحلاك، حولنا نور هلالك بالفرح. أبي هذا عربانة فل كل شيء حطي. اوكي انت اعطي بابا. انت بابا حبيبي انت اختار. انت اعطي بابا بس. انت شو تبي اختار. اوكي الله يخلي داخل الكويت ان شاء الله يا حبيبي. ان شاء الله. الحمد لله. جيت يا رمضان ما أحلاك، حولنا نور هلالك بالفرح والشوق نلقاك، لا بدا طاري جمالك. جيت يا شهر محمد هذا فلفل هندي حار. فلفل حار. انت كله هندي يحبي هذا صح؟ هندي. كله هندي يحبي. يلا عليه بالف عافيه. ان الله يحفظه ان شاء الله، ويا الله يقدرنا ونسعده ان شاء الله. شكرا كويت العز والفخر، شكرا مباشر نيوز، شكرا جمعية الحكمة الكويتية. ضرب وكبر يا فرحنا لما نفطر رمضان. الله يخلي الكويت بابا ان شاء الله. دعاء ايش يقرأت انت اعطي. الحمد لله. دعاء مال رمضان ايش يقرأت كله انت اعطي. الله يخلي ديرتنا، الله يخلي الكويت. الله يخلي ان شاء الله الكويت. الله يحفظك يا حبيبي. الله يخلي. امين. الكويت كلها شاعرة في مكافحة فساد واضحة في الكويت. يبقى في عندنا ريدز، ما عندنا مبنى ريدز داخل الكويت، لكن عندنا سجن مركزي موجود فيه ترى من اللي انت قلت عليهم المشاهير. وتم استدعاء جزء كبير من المشاهير
وطبعا أنا اسمح لي ما أقدر أقول لك أسامي، وقاعدين نفتح ملفاتهم، وعندنا وحدة التحريات المالية شغالة يعني من أميز الوحدات، خلينا أقول لك اللي شغالة في الكويت لكشف غسيل الأموال. إذا أنا أقول لك غسيل أموال في الكويت قاعد نكتشف بالأسبوع 3 أو 4 أو 5 حالات أكون مو مبالغ، وعلى مبالغ كبيرة. وموجود قسم كبير منهم في السجن، يعني أنت تتكلم على 20 و30 و40 وفي 100 مليون عمليات غسيل أموال، وكلهم موجودين في السجن، وكلهم الحين اللي موقوف واللي تم الحكم عليه. أيها السيدات والسادة، حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، والذي استقبل أبناءه المهنئين بقدوم شهر رمضان المبارك، يبادر إخوته وأبناءه من أسرة آل الصباح الكرام التحية والتهنئة في أول أيام شهر رمضان المبارك، بعد أن استقبل المهنئين بهذا الشهر الكريم، حيث استقبل حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وأسرة آل الصباح الكرام المهنئين بهذا الشهر. وفي هذه اللحظات يتبادل التحية حضرة صاحب السمو مع أبنائه وإخوته من أسرة آل الصباح الكرام، والذين كانوا باستقبال المهنئين بهذه المناسبة العطرة في ديوان أسرة آل الصباح الكرام بقصر بيان. حضرة صاحب السمو أمير البلاد حفظه الله ورعاه، بعد استقباله للمهنئين بهذا الشهر الفضيل وتبادله التهاني والتحية مع أبنائه وإخوته من أسرة آل الصباح الكرام، يوم حمل الأجر والثواب والمغفرة بحمد الله تعالى. أدام الله رمضان أياما عديدة مديدة في ظل حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وأسرة آل الصباح الكرام. أدام الله المحبة والقربة بين أبناء هذا الشعب، أبناء الكويت الذين قدموا لوالدهم حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وأسرة آل الصباح الكرام، لتقديم التهنئة بهذه الأيام المباركة، أيام شهر رمضان الكريم. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது, சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான்.
நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.